புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டினுடைய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய சில மணி நேரத்திலேயே அங்கு மோதல் போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இந்த மோதலுக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கப்படுவதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மேகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைப்பதாக இருந்தது. இந்நிலையில அந்த ஜல்லிக்கட்டு போட்டி பொதுவாக அந்த ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் 2 மேடைகள் அமைக்கப்படும். அதுல ஒன்று அரசு அலுவலர்கள், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும், மற்றொரு மேடையில திமுக அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொடுப்பாங்க. அந்த மேடைகள் அமர வைக்கப்படுவாங்க. இந்நிலையில ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பு அரசியல் பிரமுகர்கள் இருக்கக்கூடிய மேடைகளில் இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக இருந்ததால் விழா குழுவினர் அவர்களை கீழே இறங்க சொல்லி அறிவுறுத்தியுள்ளனர். அப்பொழுது ஒருவர் நான் இந்த ஊரை சேர்ந்தவர், எனக்கு இந்த இடம் இல்லையா என்று கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த வாக்குவாதம் முற்றி தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததோடு பேட்ச் இருக்கக்கூடிய மட்டும்தான் மேடையில் அமர வேண்டும், மற்றவர்கள் கீழே இறங்குங்கள் என்று கூறி அந்த மேடையை தற்சமயம் காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.